ஹலோ ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். அன்னைக்கு லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா லைவ் பயங்கரமா போச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணேன் பீடாக் அன்னைக்கு. அதுக்கப்புறமா வெல்கம் பேக் டு திஸ் ஷோ. இந்தியா நியூசிலாந்து ஆடி இருக்காங்க. இந்தியா நியூசிலாந்து ஆடல, இடிச்சிருக்காங்க. 20 ஓவர் நீங்க எனக்கு 10 ஓவர் கொடுங்க, நான் 10 ஓவர் அடிக்கிறேன், நீ 20 ஓவர் ஆடுங்கிற மாதிரி இந்தியா பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம், ஹேவிங் ஆல் பேசஸ் கவர்ட். இன்னொரு பக்கம் வந்து பிரட்டோரியா கேபிட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் டைட்டில் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போது சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் லெட் பை ஏடி பிரேல் அண்ட் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் trumped Pretoria Capitals to a first title or day game T20 final. What an amazing exhibition. For the first time வந்து ஒரு ஃபைனல் ஆடும்போது ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஒரு ஸ்கில்லும் மோதுன மாதிரி இருந்தது. டே கேம் ஆடும்போது ஸ்கில் மோதும் எப்போதுமே. அது ஒரு 157 158 கேம் தான், பட் ஸ்டில் இட் லுக் அமேசிங் டு வாட்ச். கம்பெல்லிங் வாட்சா இருந்தது. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பாகிஸ்தான் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. வரப்போறோமா இல்லையா அப்படின்னு பேசிட்டு இருந்ததுல ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணி வரப்போறோம் அப்படின்னு இருக்காங்க. அடுத்த ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணா கன்ஃபார்ம் ஆயிடும். பீடாக், வாட் ஆர் யுவர் இனிஷியல் தாட்ஸ்? நம்ம இந்தியா நியூசிலாந்துல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்தியா நியூசிலாண்டை பத்தி இதுக்கு மேல என்ன சொல்றது? கொஞ்சம் பயத்தை காமிச்சிட்டியே பரமா அப்படின்ற மாதிரி. அதாவது அவங்களுக்கு ஒரே ஒரு இது, நான் திருப்பியும் சொல்றேன், நான் சொன்னபோது நிறைய வியூவர்ஸ் கமெண்ட் பண்ணாங்க, சூரியகுமார் யாதவ் இஸ் கோயிங் டு பி த டாப் 3 ரன் கெட்டர்ஸ் இன் T20 வேர்ல்டு கப்னு. திஸ் இஸ் த கிளாஸ் ஆஃப் சூரியகுமார் யாதவ். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, திருப்பி சொல்றேன், என்னோட அப்சர்வேஷன், நீங்க கரெக்டா சொல்லுங்க, அந்த பழைய பன்னீர்செல்வமா இன்னும் வரல அவரு. பட் திஸ் இஸ் கோயிங் டு கிவ் ஹிம் கான்ஃபிடன்ஸ். அந்த ஒரு ஹெலிகாப்டர் ஃபிளிக் ஒன்று அடிச்சார் பாருங்க, ஒரு 6 ஸ்கொயர் லெக் மேல, அதுதான் சிக்னல் அவங்க திரும்பி வந்ததுக்கு. இன்னொன்னு நான் சொல்றேன் ஆஷா, உங்களுக்கு நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சேனல் என்ன நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணதே ஸ்ட்ராட்டஜிம்ஸ் இந்த ஒரு எபிசோட்ல தான். அபிஷேக் சர்மா வந்து, நீ என்ன வேணாலும் பண்ணி, நீ ஸ்பின்னரா இருந்தாலும் சரி, ஃபாஸ்ட் பாலா சரி, நான் இறங்கி தான் வருவேன்னு இறங்கி வராங்க. இன்னும் டீம்ஸ் ஆர் நாட் ஃபவுண்ட் த ஃபார்முலா டு ரியலி அப்செட் டீம். மூணாவது, கௌதம் கம்பீர். எனக்கு தெரிஞ்சதை நான் எப்பவுமே வந்துட்டு ஆனஸ்டா சொல்லுவேன், வருண் சக்கரவர்த்தியை ரெஸ்ட் பண்ணிட்டு பிஷ்னாய் ஆடுறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னா, ஏன்னா இட்ஸ் நாட் அ பார்ட் ஆஃப் T20 பிளான்ஸ். பிஷ்னாய்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்து அவருக்கும் திடீர்னு ஒரு கான்பிடன்ஸை கொடுத்தாரு பாருங்க. சிவம் தூபேவை தே ஆர் யூசிங் ஹிம் as a bowler. நீங்க சொல்ற மாதிரி எதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒரு ஓவர் அவரால் போட முடியும். ரிங்கு சிங் தான் என்னோட டெசிக்னேட்டட் பினிஷரு. கௌதம் கம்பீர் இஸ் டிக்கிங் எவ்ரி சிங்கிள் பாக்ஸ். என்னோட ஒரே வருத்தம், போன தடவை உங்ககிட்ட சொன்னேன், this might be the last time, unfortunately, a star player whom I like, whom I really wanted to see him bat, paying money from my pocket, will he get another chance? Sanju Samson, அதுதான் கொஸ்டின் மார்க். மற்றபடி இந்தியா is going to be a huge threat and they're expected to defend the title. இல்ல, சஞ்சு சாம்சன் டாபிக் நான் கூட பார்த்தேன், நிறைய பேர் வந்து நம்மளே கேட்டு இருந்தாங்க நம்ம சொன்னதை வச்சு. லாஸ்ட் லைவ்ல கூட நான் சொல்லியிருந்தேன், சி இவ்வளவு க்ளோசர் டு த வேர்ல்ட் கப் வந்து நீ எப்படி அன்ஸ்டேபிள் ஆக்குவ டீம். நாளைக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீ சொன்ன திலக் வர்மா திரும்பி வந்துட்டா என்ன பண்ண போற அப்படின்னு ஒரு இன்ஸ்டெபிலிட்டி வந்துடுமோ அப்படின்னு யோசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, சஞ்சுவும் வந்து 3 இன்னிங்ஸ் ஃபெயிலா இருக்கான். ஈஷான் கிஷன் வந்து அவன் ஆடுறத பார்த்தா அப்படிங்கிற மாதிரி வாயை புத்தின்னு பாக்குற மாதிரி இருக்கு. ஸோ ஹி இஸ் ஆக்சுவலி புட்டிங் ஹிஸ் கேஸ் ஃபார்வர்ட் டு சேயிங், நான் இப்படி விளையாட முடியும், என்னால என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கறான் ஈஷான் கிஷன். லிட்டரலா ஹிஸ் த்ரோயிங் த பால் ஆன் யுவர் கோர்ட். அண்ட் எனக்கு தெரிஞ்ச அடுத்த 2 மேட்ச்ல பெருசா சேஞ்ச் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சஞ்சு வில் கண்டினியூ டு பிளே த நெக்ஸ்ட் 2 கேம்ஸ். ஏன்னா வெளில பெருசா யாரும் ரீப்ளேஸ் பண்றதுக்கு இல்ல ஒண்ணு. அண்ட் ரெண்டாவது, ஹி இஸ் பீன் செலக்டட் இன் த வேர்ல்ட் கப் ஸ்குவாட். அது இவ்வளவு தூரம் லேட்டா மாத்துவாங்களான்னு எனக்கு சந்தேகம் தான். பட் ஹேவிங் செட் தட், ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் இஃப் திலக் வர்மா ஹேஸ் டு கம் பேக், சம்படி ஹேஸ் டு கிவ் த வே அப்படின்னா அது யாரா இருக்கும்? எனக்கு சஞ்சு வந்து நல்லா, உனக்கே தெரியும், நல்லா தெரியும் எனக்கு சஞ்சு, நல்ல ஃப்ரெண்டு, நல்ல பையன். பட் இட் இஸ் இந்த மாதிரி ஐடியல் கேஸ் கிடையாது. பட் இந்தியன் கிரிக்கெட்ல இப்படி இருக்கிறதுனால people are having to give way. Shubman Gill had to give way. Now who will give way? Next 2 games I really hope Sanju will find some form and makes it count and makes it big. Otherwise there is a real selection conundrum on all the selectors and the team management's mind. இல்லாஷா, ஒன்னே ஒன்று வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது என்னன்னா, யாருமே ஃபெயில் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ண மாட்டோம். ஓகே, we are telling what might be the best option for Team India, for the best interest of the country to win. இப்ப சுப்மான் கில் ஆடும்போது I am down was telling சுப்மான் கில் is suited for ODI, சுப்மான் கில் is suited for test cricket but not suited for T20. என்ன அவருக்கு எனக்கு என்ன பகையா?
for the best interest of the team. So next in line was Sanju Samson. Okay, he deserved to get his chances. இப்ப சஞ்சு சாம்சன் அடிக்கல. இப்ப நான் ஏன் இதை சொல்றேன்னா, Tilak Verma is coming out of injury. That's only 2 games left ahead for the preparation. He should also get some game time. It's not about who is making way for Tilak Verma. Someone has to make way for Tilak Verma because he is going to definitely start. He should also get a game time. இல்லைன்னா கம்பீர் எப்படி யோசிப்பாரு, பரவாயில்ல திலக் வர்மா ஆஃப் லேட் நிறைய கிரிக்கெட் ஆடி இருக்காரு, இன்ஜுரியிலேருந்து தானே வர்றாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு வார்ம் அப் கேம் 2 மேட்ச் இருக்கும் அங்கே, எப்படியும் T20 வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சஞ்சுக்கு நான் இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தா நான் சந்தோஷப்படுவேன். ஆனா எப்ப சுப்மான் கில் அடிக்காத போது he should be replaced by someone else நான் சொல்லிட்டு, எனக்கு சஞ்சு பிடிக்கும்ன்றதுனால if I'm backing சஞ்சுன்னா it is not fair on my part. I want to stay honest in my view. I'll be happy to actually இதுல நிறைய பேர் வந்து actually there's a huge misconception. நமக்கு யார், first of all let me make one thing very clear. Personal likes and dislikes. If I had a lot of personal likes, I would have made a lot more friends in my life than what I have at this point of time. I do not. And rendered, I will never garner out favors just because I know someone. Okay, I don't believe in those things. Anyway, that's for a separate day, வேற topic. But இதுல என்னன்னா, as a I am looking at it only as an abstract situation here. On what is ailing Sanju Samson? Okay, people who are just jumping on the gun. இப்ப சும்மா வந்து நான் அப்படியே குதிச்சுட்டு இப்ப சொல்லுங்கன்னு கேட்கறவங்களுக்கு எல்லாம் நான் அதை சொல்றேன். நீங்க எல்லாம் ஷோவை பாக்குறது இல்ல, ஸோ போய் 6 மாசத்துல இருந்து பாத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீ முதல்ல போய் எல்லாத்தையும் பாத்துட்டு வா, அதுக்கப்புறமா வந்து எங்களுக்கு கேள்வி கேட்கலாம். சஞ்சு சாம்சன் வந்து when he played that England T20I series, அப்பயே we had pointed out that anything on his body very similar to Rachin Ravindra. நேத்து ரச்சின் ரவீந்திரா பத்தியும் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். Closed, a big offside player wants to clear his hands, but ரச்சினோட Sanju hits the pull shot a long way. Powerனால he is able to clear the boundary for a 6. But ரச்சினுக்கு genuine issue on the legs இருக்கு, very similar to Sanju. When நீ பாடியில கொஞ்சம் போட்டேன்னா he doesn't clear his front leg to hit it in front of mid wicket, so pull shotல சில சமயம் ப்ராப்ளம் வருது. லாஸ்ட் கேம் ராய்பூர்லயுமே அந்த கேட்ச் அங்க போச்சு on a flick, but it was not a short ball. ரெண்டாவது மேட் ஹென்ரி என்ன பண்ணாரு, வைட் ஆஃப் தி ஸ்லைட்லி மிடில் ஆஃப் த பாக்ஸ்ல இருந்து இனி பார்த்தனா all 3 dismissals in this series against நியூசிலாந்து வந்து பயங்கரமா பிளான் பண்ணுவாங்க. அவங்க பிளான்லாம் தவுடு பொடி ஆகிற மாதிரி நீ என்ன வேணா போடு அடிதான் அப்படின்னு அடிக்கிறாங்க. இஷான் கிஷன், அபிஷேக் சர்மாவும் அவங்க கிட்ட ஆன்சர்ஸ் இல்ல. பட் 3 டிஸ்மிஸலுமே மிடில் அண்ட் லெக் ஸ்டம்ப்ல போட்டிருக்காங்க, கால்ல ஆங்கிள் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் T20ஐயும் ஜேக்கப் டஃபி ஸ்டார்ட் பண்ணதே கால்ல தான். He has to again start finding answers for that. This is not Sanju Samson's ability. This is what international cricket can do to someone. It can ask some very very tough questions of you. உன்னோட வீக்னஸ் அது வந்து திருப்பி காமிக்கும் கண்ணு முன்னாடி கிளாரிங்கா. அதுக்கு நீ ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஆன்சர் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் திறந்து நில்லு, ஃப்ரண்ட் ஷோல்டர் ஓபன் பண்ணு, பேக் ஷோல்டர் ஓபன் பண்ணுவாங்க. அதை பண்ணும்போது வேற ஏதாவது காம்ப்ளெக்சிட்டிஸ் வரும். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் பீயிங் இன் த ஜர்னி ஃபார் அ லாங் டைம் அண்ட் ஃபைண்டிங் ஆன்சர்ஸ் without having to struggle and lose your place in the team. That is the situation Sanju is in right now. He needs to find answers and very quickly. அதான் சொல்றேனே, இப்போ வந்து அன்பார்ச்சுனேட்லி நீங்க வந்து ஒரு பாயிண்ட் ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அதை தான் நம்ம போனதிலே ரிஃப்ளெக்ட் பண்ணோம். இஸ் வெயிட்டிங் ஃபார் த ஷார்ட் பால்ஸ் பிகாஸ் யூ ஃபீல் தட் இஸ் அ ட்ராப் தட் தேர் கோயிங் டு செட். அதனால அப்படியே வெயிட் பண்ணினே இருக்காரு. உங்களுக்கு கொஞ்சம் பேக் லிஃப்ட் ஜாஸ்தியா இருந்து ஃபுல்லா போட்டு 3 மேட்ச் அவங்க எடுத்துட்டாங்க. சஞ்சுவோட குவாலிட்டியை பத்தி, சஞ்சுவோட ஸ்கில்ல பத்தி யாராவது குறை சொன்னா ப்ராபப்ளி I don't want to argue. Yes, but the performance is not coming. The reflection has to be honest. If he's in no man's land, it all depends on Gambhir to give him another opportunity, which Gambhir doesn't give. Gambhir cannot be blamed. எது பேசனாலும் நியாயமா பேசணும். பட் நான் என்னோட hunch he'll get his opportunities. ஆஷா, இப்ப நான் ஒரே ஒரு தான் கேட்கிறேன். ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா அவங்க என்ன பண்ணணும்? தே ஷுட் சே திலக் வர்மா, நீ பரவாயில்ல 2 மேட்ச் வெளியேறி, நீ எப்படி உள்ளதான் ஆட போற, சஞ்சு நீ இன்னொரு மேட்ச் ஆடுப்பான் அப்படி கொடுத்தால் ஒழிய திலக் வர்மா உள்ள வந்தா சஞ்சு தான் வெளியில உட்காரணும், வேற வழி கிடையாது. இந்த சீரீஸ்க்கு நான் சொல்றேன், இந்த சீரீஸ்க்கு ஐ திங்க் he will get நான் நினைக்கிறேன். I could be wrong, பட் என்னோட ஹஞ்ச் அண்ட் கட் ஃபீல் தான் நான் சொன்னேன். எனிவே அதுதான் இந்தியா நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும். இன்னொன்று நம்ம இதை பேசி நம்ம அபிஷேக் சர்மா பத்தி பேச விட்டுறக்கூடாதுல்ல. ரொம்ப கியூட்டா பையன், ரொம்ப ஹம்பிளான பையன், ஒத்துக்கிறேன். அபிஷேக் நீ ஹம்பிள் தான்ப்பா.
ஆனா நீ கடவுளோட குழந்தைப்பா. நான் சத்தியமா சொல்றேன், என்ன பேட்டிங் ஆடுற. அதாவது நம்ம ஊர்ல எல்லாருக்குமே ஹம்பிளா இருந்தா பிடிக்குங்கிறதுக்காக ஹம்பிளா சொல்லியிருக்கான் போயிட்டு. யுவராஜ் சிங்கோட 13 பால் 50 யாராலையும் பிரேக் பண்ண முடியாது. டேய் 14 பால்ல 50 அடிச்சுட்டு பேசுற பேச்சாடா இதெல்லாம். என்னையா பேட்டிங் ஆடுற நீ? யோ யாரியா நீ? நேத்து யூஸ்வலா வந்து அவனை ஒரு பவர் ஹிட்டர் எல்லாம் கூப்பிட முடியாது பீடா. ஒரு பவர் ஹிட்டர் எல்லாம் போட்டா ஸ்பின்னர் அப்படி இழுத்து ஒயிட் லைன்ல போட்டா அங்கேருந்து அதை வலிச்சு நேரா கையில அடிப்பாங்க சில பேரு, கஷ்டப்படுவாங்க. ஒரு பால் பவர் பிளே முடிஞ்ச உடனே இவன் பாட்டு ஆடின்னு இருக்கான். ஒரு ஒரு ஸ்டைல்ல போயின்னு இருக்கான் அவன் பாட்டுக்கு. இறங்குனான் பவர் பிளே முடிஞ்ச உடனே மிச்சல் சாண்டனருக்கு தூக்கி வெளியே அப்படியே ஆத்தி போட்டான். அடிக்க பார்த்தா பாட்டம்ல பட்டு கவுஹாட்டி பாட்டம்ல பட்டு லாங் ஆஃப் ஒரு ரன் போச்சு. அடுத்த பால் என்ன தெரியுமா பண்ணா? ஒயிட் லைன் தானே போட போற, நீ போடு அப்படின்னு சொல்லி அந்த பால ஒரு தடவி கொடுத்தாங்க. கவர்ஸ் மேல, எக்ஸ்ட்ரா கவர் மேல, இன்சைட் அவுட் அப்படி தடவணும். இன் ஆல் த மேகம், இன் ஆல் த ஆக்ஷன் தட் வாஸ் ஹேப்பனிங், ஹி டுக் அ என்ன சொல்றது, ஒரு ஃபேர் பிரேக். ஒரு ஹி புட் அ பாஸ் ஆன் த ஹோல் ஸ்கோரிங் அண்ட் த ஹோல் கேம். அழகா நிறுத்தி ஸ்லோவா அந்த பால கவர்ஸ் மேல தடவி ஒரு 4 ரன் வருடி விட்டான். அது ஒரு 4 ரன்னுக்கு. அதுதான் அபிஷேக் சர்மாவோட ஸ்கில், குவாலிட்டி அண்ட் கிளாஸ். தம்பி யார வேணா ஏமாத்து, எங்களை ஏமாத்தாது. அந்த 13 பால் 50 யாராவது பிரேக் பண்ண முடியும்னா அது நீ தான் பண்ண முடியும். அதனால தயவு செய்து ஹம்பிள் ஆயிரு. உனக்கு கடவுள் நிறைய கொடுக்கணும். ஏன்னா உன் பேட்டிங் நான் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். பிக் 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 ஃபேன். பீடா நான் ஒரே டாபிக் ஒரு இது, மாத்தலாமா? இல்ல இது மட்டும் ஒரு ஆட் ஆன் பண்ணிடுறேன். உங்களோட கோ டு ஷாட்டும் ஓகே, நீங்க மோர் ஆஃப்டர் யூ ஸ்டார்டட் அஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிகம் அ bowler who can batன்ற மாதிரி ஆயிட்டீங்க. பட் இப்பயும் நீங்க லாஸ்ட் இயர் திண்டுக்கல் டிராகன்ஸுக்கு ஓபன் பண்ண போதும் உங்களோட கோ டு ஷாட்டும் ரன்னிங் டவுன் த ட்ராக் தான். ஓகே, அந்த ரன்னிங் டவுன் த ட்ராக்ல வை இஸ் அபிஷேக் வெரி சக்சஸ்ஃபுல்னா, when you run down the track still you have the ability to delay the shot. That is the only reason he connects 80% of the ball. He's got more control running down the track. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரன் டவுன் பண்ணும்போது அந்த ஃப்ரண்ட் ஃபுட் வந்து கொஞ்சம் பெருசா ஸ்ட்ரைட்ஸ் இருக்கும்போது அப்பர் பாடி மேல விழுந்துரும். அப்ப நீங்க சொல்லிங்க பாருங்க, மலார்னு அடிச்சுதான் ஆகணும். இவர் இறங்கி வரும்போதும் பாருங்க, உங்களோட ஃபுட் ஒர்க்கையும் நான் சொல்றேன், நீங்களும் இறங்கி வரும்போது யூஆர் அ டால் கே அஸ் வெல். உங்களோட ஸ்ட்ரைட்ஸ் எப்பவுமே சின்னதா தான் இருக்கும். உங்களோட ஸ்ட்ரைட்ஸ் சின்னதா இருந்ததுன்னா யூ கேன் ரியலி கண்ட்ரோல் யுவர் பேக் ஸ்விங் அண்ட் பிளே த ஷாட் லேட் அட் த பாயிண்ட் ஆஃப் இம்பாக்ட். அதனாலதான் நிறைய இறங்கி வந்தாலும் ஒரு சில செமி when he gets beaten in the air for spinners, நீங்க சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் bowlers லென்த் பீட் பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி still he caresses over the infield. அந்த டெக்னிக் அவருக்கு சொல்லி கொடுத்த அந்த கோச்சுக்கு அவர் எந்த சந்தேகமும் கிடையாது, வேர்ல்டு கப் இஸ் கோயிங் டு செட் இட் அப் ப்ளீஸ். ஐ டோன்ட் நோ வெதர் யூ அக்ரி டு தி பாயிண்ட் வாட் ஐ அம் டாக்கிங் அபௌட் ரன்னிங் டவுன். ரன்னிங் டவுன் ஒண்ணு, ஆனா ரன்னிங் டவுன் பண்ணிட்டு அந்த ஹை ஸ்பீடு 145 ரன் டவுன் பண்ணிட்டு அவன் வந்து சும்மா நடக்கல. நான் நடக்கதான் நடப்பேன், ஓட சீக்கிரமா அந்த மாதிரிலாம் இறங்கலாம் மாட்டேன். இறங்கி போலர் கையில இருந்தே புடிங்கி அடிக்கிறாங்க. இதெல்லாம் டிஃபரெண்ட் லெவல் பேட்டிங். என்னன்னா அந்த டவுன் ஸ்விங்க கரெக்டா அட்ஜஸ்ட் பண்றான். ராமன் அந்த ட்வீட் போட்டதுக்கு சஞ்சுகா போட்டிருந்தாரு, நம்ம லைவ்ல படிச்சோம். அதை வந்து அப்படியே அபிஷேக் சர்மாக்கு நம்ம ரெப்ளிகேட் பண்ணோம்னா வெரி சிமிலர் ஹை பேக் ஸ்விங். ஆனா அதை பியூட்டிஃபுல்லா கண்ட்ரோல் பண்றான், இஷ்டத்துக்கு ஆடுறான். மே 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 காட் பி வித் ஹிம், மே ஹி ஹேவ் அமேசிங் கரியர் அஹெட் ஆஃப் ஹிம். அவன் ஆடுறத நம்ம பாக்குறதுக்கு நமக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அதை என்ஜாய் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறான். எனிவே மூவிங் ஆன். ஒரு டே கேம் ஃபைனல், டே கேம் T20 ஃபைனல்ஸ்லாம் டிசப்பாயிண்டிங் ஆகாது அப்படின்னா தொக்கா அப்படிங்கிறதுக்கு எட்டனதர் எக்ஸாம்பிள். சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் vs பிரெட்டோரியா கேபிட்டல்ஸ். டூ குட் டீம்ஸ். டெவால் பிரெவிஸோட அவுட்ஸ்டாண்டிங் 100. வாட் அ நாக். 157ல 158ல அவன் மட்டுமே 100 ரன் அடிச்சிருக்காங்க. தனியே எடுத்துன்னு போயிருக்காங்க அந்த டீம். they couldn't get find other contributions. அந்த ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்ட் ஒரு 2 6 அடிச்சான். மற்றபடி பெரிய கான்ட்ரிபியூஷன்ஸ் இல்ல. பட் கிரெடிட் டு சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப். தேர்ட் டைட்டில், 4 சீசன்ஸ்ல 4 ஃபைனல்ஸ், தேர்ட் டைட்டில். ஒரு சீசன் நடுவில் பிரேக் விட்டாங்க, பிரேக் விட்டுட்டு வந்து டைட்டில் அடிச்சிருக்காங்க. சரியான சேஸ். 4 டவுன்ல இந்த மேத்யூ பிரெட்ஸ்கா அண்ட் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் ஹெல்ட் தேர் நர்வ். பால் ரிவர்ஸ் ஆச்சு, நாட் ஈஸி. டியூ இல்ல, நைட் கேம் இல்ல, விக்கெட் பெட்டர் ஆல டியூ ஒரு நைட் மாய்ஸ்சர்னால. பட் ஸ்டில் we got to watch an amazing game of cricket. Why can't we replicate that around the world, even in ICC World Cups? Your thoughts? இல்லை, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தேங்க்ஸ் டு த இந்தியன் ஓனர்ஸ். there is arguably SA20 is a second league, best T20 global league after IPL, thanks to Indian owners.
WPL கிட்ட உமன்ஸ் பிரீமியர் லீக் இட்ஸ் ஆல்சோ கெட்டிங் க்ளோசர் when it comes to the standard of cricket and the crowd. டிவால் பிரீவிஸோட இன்னிங்ஸை பத்தி சொன்னீங்க. நிறைய ஃபார்மர் கிரிக்கெட்டர்ஸ்லாம் எப்படின்னா ஒரு 2-3 மேட்ச் ஃபெயில் ஆனோடனே டிவால்டு பிரீவிஸை பத்தி ஒன்னே நான் சொல்லிடுறேன். அவர் என்ன சொல்லுவாரு, அவர்கிட்ட போய் ஒரு கான்வர்சேஷன் கட் பண்ணீங்கன்னா அவர் தான் சொல்லுவாரு, பாலே நான் இறங்கி 6 அடிப்பேன், எனக்கு ஐ வாண்ட் டு டாமினேட் த போலர்ஸ். அண்டர் 19 நான் ஆடின காலத்திலேருந்து நான் அப்படிதான் ஆடி இருக்கேன். எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் எனக்கு சுச்சுவேஷனை பார்த்து இந்த போலரை சேஃப் ஆடு. நிறைய பேர் ஸ்ட்ராட்டஜி மீட்டிங்ல சொல்லுவாங்க, சுனில் நரேன் 4 ஓவர் சேஃப் ஆடுன்னு சொன்னா பால் இறங்கி 6 அடிப்பேன் நானு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹை ரிஸ்க் கிரிக்கெட் ஆடுறவர் கன்சிஸ்டண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ 2-3 ஃபெயிலியர் ஆனா உடனே கோச் எல்லாம் என்ன சொல்லி இருப்பாங்க, கோச் சௌரவ் கங்குலி அவருக்கு தெரியாத சொல்லி கொடுத்து எப்படி ஆடுறதுன்னு. அவரோட ஒரு கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர் நீங்க பார்க்க முடியுமா இந்த பாஸ்ட். ஆனா இந்த இன்னிங்ஸை விட இந்த இன்னிங்ஸ் ரணகள் திருப்பி பாருங்க, 1 for 2 you walked in at 1 for 2 when Marco Jansen was breathing fire to be honest. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல அதுக்கப்புறம் இந்த வாண்டரஸ் ஆன அது என்ன பிச்சுன்னு என்னால சொல்லவே முடியல. Still I will rate that 50 in the against Johannesburg Super Kings the best. ஆனா இது என்னன்னா இந்த கேப் டவுன்ல உங்களுக்கு அந்த 3:30 மணிக்கு பால் நல்லா ஸ்கிட் ஆகும். 3:30 மணி ஸ்டார்ட் நல்லா ஸ்கிட் ஆகும். இந்த 5லேருந்து 6 அந்த ஓடிஐல நாங்க ஆடும்போது அந்த டைம் டெத் ஓவர்ஸ் டைம், அந்த 5லேருந்து 6 கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆடுறதுக்கு. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ரிஸ்க் எடுத்து போலிங் போட்டாங்க. 2வது சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பை பத்தி நீங்க சொன்னீங்க, அவங்கள பத்தி நாங்க சொல்லியே சொல்றோம். அவங்க ஆட்ரியன் பீரலுக்கு ஒரு ஸ்டாச்சு வச்சே ஆகணும் போர்ட் எலிசபெத்ல. என்னோட ஒரு கோரிக்கை இது. அவங்க எங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்க ஆக்ஷன்ல தான் ஜெயிச்சாங்க. நீங்க பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் டீம் ஃபைனல்ஸ் வந்திருக்கு, சன்ரைசர்ஸ் டீம் ஃபைனல்ஸ் வந்திருக்கு. 2 டீமோட மேன் டு மேன் எத்தனை பேர் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்ல தே மேட் அ மார்க் இன் த டீம் கலெக்டிவ்லி. இதே சன்ரைசர்ஸ் டீம்ல எத்தனை பேர் they made a mark collectively in the playing squad. That is the only difference. That was a standout. டிவால் பிரீவிஸ் was magnificent. ஷெர்ஃபேன் ரெதர்ஃபோர்ட் was magnificent. ஷை ஹோப் ஒரு 100 அடிச்சாரு, அதுக்கப்புறம் குவைட் ஆயிட்டாரு. இந்த கானர் எஸ்தூசனை ரொம்ப ரேட் பண்ண he let me down. unfortunately அவர் பெருசா எதுவும் பண்ணல. விஹான் லப்பே பெருசா எதுவும் பண்ணல. பிரைஸ் பார்சன்ஸ் 2 மேட்ச் தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. பிரைஸ் பார்சன்ஸ் did reasonably well. Okay. அதுக்கப்புறம் லிசார்ட் வில்லியம்ஸ் பாத்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப். லுங்கி எங்கடி டிட் வெல் வித் த பால். ஒரு 3-4 பேர் சொல்லலாம். நீங்க அங்க பாத்தீங்கன்னா 2 மேட்ச் பிதாமகன் பேர்ஸ்டோ, குவிண்டன் டிகாக்கு மேன் ஆஃப் த சீரிஸ், மேத்யூ பிரெட்ஸ்கே, ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் ஒரு செமனாக்கானார், இந்த ஜேம்ஸ் கோல்ஸ், ஆடம் மில்னே இல்லையா, பரவாயில்லையா, லித்து சிப்பாம்லா கொண்டு வரேன், ஈ பர்ஃபார்ம்டு. அந்த தரிந்து ரத்னாய்க்க போறாரா, பரவாயில்லையா, வில் கெட் கிறிஸ் கிரீன் இன். அவங்க எங்க எதுவா இருக்கா, அவங்க ஜெனரல் மேனேஜர் ஒவ்வொரு செலக்ஷன் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுவாரு. ஸ்ரீநாத் பாஷ்யம்னு அவருக்கு பேரு. என்ன ஜி இந்த பிளேயர் எப்படி ரேட் பண்றீங்கன்னு, ஜேம்ஸ் கோல்ஸ் எப்படி ஜி ரேட் பண்றீங்க அப்படின்னு. ஸோ அவங்க அவங்க எவ்வளவு பவர்ஃபுல் டேலண்ட் ஸ்கவுட்டிங் டீம்னு எனக்கு தெரியாது. ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா அவங்க எப்படி ஜெயிச்சிருக்காங்கன்னா ஆக்ஷன்லயே பாதி டோர்னமெண்ட் ஜெயிச்சிருக்காங்க. ஆட்ரியன் பீரல் அன்பிலீவபிள் கோச். அந்த லோக்கல் நாலேஜ் வாட் ஐ ஸ்போக் அபவுட், ரசல் டொமிங்கோ, ஆட்ரியன் பீரல், ஷா லாங்கபல்ட், ஜிம்மி கமாடி, பேக்கர் ஆப்ராம்ஸ், 5 லோக்கல் கோச் சவுத் ஆப்பிரிக்கால பிறந்து வளர்ந்து அங்க கிரிக்கெட் ஆடி கோச் பண்ணவங்க. தட் இஸ் த மேஜர் டிஃபரன்ஸ் ஆஃப் தம் வின்னிங் சீசன் ஆஃப்டர் சீசன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருந்தது சப்போர்ட் ஸ்டாஃப் தான். அதை வச்சுதான் அவங்க ஜெயிச்சாங்க. குடோஸ் டு எஸ்சிசி. தாதா ஃபர்ஸ்ட் டைம் as a head coach, first foreign coach in the history of SA20 to guide his team to SA20 final. Well done Dada. Keshav Maharaj was brilliant with his captaincy. இதுக்கு மேல சொல்றதுக்கு இதுக்கு மேல feel sorry for இவங்க Pretoria Capitals, but SCC deserve to win. Asha, கிரேட் டோர்னமெண்ட் பீடாக். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்க எல்லாம் பாத்தீங்களா, என்ஜாய் பண்ணீங்களா? ஃபைனல் எப்படி இருந்தது? ஒரு டே கேம் ஃபைனல் இருந்தது. T20 வேர்ல்ட் கப்ஸ் அட்லீஸ்ட் டே கேம்ஸ்ல ஆடுறதுக்கு ஒரு 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 மெரிட் பண்ணுதா? லெட்ஸ் நாட் ஃபர்கெட் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் 2007 ஃபர்ஸ்ட் டைம் நம்ம T20 வேர்ல்ட் கப் அடிச்சம்போது அதுவும் டே கேம் தான் நினைக்கிறேன், if I'm not wrong. It was a great final. So we get to watch great cricket. Sometimes toss will become a big factor. Dew இருந்தா டியூவே இல்லைன்னா கூட நைட்ல விக்கெட் பெட்டர் ஆகும் இந்தியாலாம். So there is merit for it. கொஞ்சம் டே கேம்ல ஆடலாம். I still think viewers will watch it any which ways. The broadcasters will know எந்த டைம்ல நல்ல வியூவர்ஷிப் இருக்குன்னு. சரி, அடுத்த டாபிக் போயிடும். இந்தியா பாகிஸ்தான் இவங்க எல்லாம் எதிர்கொள்ள போறாங்க வேர்ல்ட் கப்ல. பங்களாதேஷ் மாதிரியே நாங்களும் வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்படி இப்படி ஒரு நியூஸ் இருந்தது. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பாகிஸ்தான் ஸ்குவாட் எப்படி இருக்கு உனக்கு தான் தெரியும். உஸ்மான் தாரிக்கோட ஒரு வீடியோ இருக்கு நம்மள்ட்ட, நீ கூட நேற்று போட்டிருந்த.
ப்ரொடியூசர் கிட்ட நான் சொல்லுவேன் அந்த வீடியோ இருந்தா கொஞ்சம் போடுங்கன்னு. உஸ்மான் தாரிக் எடுப்பாங்களாடா ஸ்குவாட்ல அப்படின்னு பீடாக ரீசெண்டா நான் பெங்களூர் போயிருந்தபோது அவர் அந்த சந்திச்சு கேட்டேன். அந்த இடத்துல அவருக்கு ஒரு கருத்து இருந்தது. உஸ்மான் தாரிக் நேத்து வந்து அவர் தான் மெயின் பேக்கெட் அப்படின்னு ஒரு ட்வீட் எல்லாம் போட்டிருக்காரு. ஸ்குவாட் எப்படி பாருக்கு அதை வந்து வீடியோ ஹாய் பீடாக் இருடா கேள்வியே கேட்கல. உஸ்மான் தாரிக் என்ன சொல்லுவாரு? நீ அவரோட ஒர்க் பண்ணிருக்கல? சொன்ன இங்க பார்ப்பா, ஷார்ட் டர்ன்மேன்லயும் ஃபைன் லெக்லயும் வேகமா வரும் பால், கொஞ்சம் கோல் விட்டுறாத அப்படின்றதுக்கு குச்சுக்கு நெய் சிந்தா கரோ பாஜி, ஓ பாடி இதர் கர்னேக்கோ பாடி முன்னாடி பாலை போட்டு உழுந்து தட்டுறேன் அப்படின்னு. அப்படியாவது தடுங்கடா, அப்படி தடுத்தாலும் பரவாயில்லடா. இப்ப இவங்களோட பேட்டிங் தான் பேட்டிங் வந்து எப்படி சம்மரைஸ் பண்ணணும்னா, ஆடினவர் கோடி அடிச்சவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் யார்? பவர் பிளேல டிஃபென்ஸ் மிடில் ஓவர் டாட் பால் மொத்தமா டிஃபென்ஸ் ஆடும் பாகிஸ்தான். பவுண்டரி என்பது மடமையடா, டிஃபென்ஸ் ஆடுவது உடமையடா. பவர் பிளேல டிஃபென்ஸ் மிடில் ஓவர்ஸ்ல டிஃபென்ஸ் டாட் பால் ஆடுவது கடமையடா, டாட் பால் ஆடுவது கடமையடா அப்படின்ற மாதிரி ஒரு டீம் எடுத்திருக்காங்க. பியூட்டிஃபுல்லா டீம் எடுத்திருக்காரு மைக் எஸ்ஆர். அவர் எப்படி எடுத்திருக்காருன்னா, கொலம்போல உங்களுக்கு 150 160ன்றது வின்னிங் ஸ்கோர் என்ன பொறுத்த வரைக்கும். லார்ஜ் பவுண்டரிஸ் அவங்களுக்கு சூட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு இந்த இந்தியாவுக்கு வந்து 200 வாய்ப்பே கிடையாது அட்டு மேல அப்படிங்க வேண்டிதான். இந்த 150 160 அந்த ஸ்பின் குவாட்ரேட் அவங்களுக்கு நல்லா இருக்கு, அதனால பெட்டரா இருக்கும். இதுல வந்து ஹார்ட் அட்டாக் என்னன்னா, மைக்கேசன் என்ன சொல்றாரு, பாபரை தான் பவர் பிளேல ஆட முடியாது, மிடில் ஓவர்ஸ்ல தான் ஆடணும்னு. அந்த தப்பை மட்டும் பண்ணிடாத உனக்கு, அதுக்கப்புறம் நீ 20 ஓவர் எக்ஸ்ட்ரா கேப் ஆகிதுன்னா ஆட்டோக்காரனா மீட்டருக்கு மேல 10 ரூபாய் கொடுன்னு சொல்றதுக்கு 20 ஓவருக்கு மேல எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்ப நான் ஒரு பிளேயிங் 11 சொல்றேன், அது கரெக்டா இருக்குமா நீ பாரு. இப்படிதான் அவங்க எடுக்கணும். சயீம் அயூப், சயிப் சதா ஃபரான், ஃபக்கர் ஜமான், சல்மான் அலி ஆகா, கவாஜா நஃபே, முகமது நவாஸ், ஃபஹீம் அஷ்ரப், ஷஹீன் ஷா அப்ரீதி, சல்மான் மிர்சா, அப்ரார் அஹமத் அண்ட் உஸ்மான் தாரிக். இப்படிதான் இவங்க போனோம். இவங்க பேட்டிங் வீக்கா தான் இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. உஸ்மான் கான் ஹாஸ் டு வார்ம் த பெஞ்ச், ஷாதாப் கான் ஹாஸ் டு வார்ம் த பெஞ்ச், நசீம் ஷா ஹாஸ் டு வார்ம் த பெஞ்ச், டாட் மேல பாபர் அசாம் ஹாஸ் டு வார்ம் த பெஞ்ச். இவங்க வந்து 150 மேல உங்களுக்கு ஒரு சல்லி ரன் மணி போட முடியாது. பிப்ரவரி 15ஆம் தேதி நடக்க போற மேட்சுக்கு இன்னைக்கே ப்ரிவியூ கொடுத்து அதுக்கு டாட் மேல டாட் வச்சு அதுக்கு ஒரு பாட்டை பாடி இன்னைக்கே பாபர் அசாம பெஞ்சில உட்காந்து வச்சு அவங்க ஒரு 11 கொடுத்து அந்த மேட்சுக்கு இன்னைக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆன நம்ம பீடா. இந்த உருவம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது? இந்த அவதாரம் எப்படி பிடிச்சிருந்தது? அதாவது ஒருத்தர் வந்து அது நம்ம ரமணா இல்ல வேற ரமணா அப்படிங்கிற மாதிரி பாபர் அசாம மேல விட்டாலும் மிடில் ஆர்டர்லயாவது சேர்க்க பாக்குறாரு. நீ அங்கேயும் சேர்க்காம கீழே பெஞ்சில சேர்க்கிறப்பாரு. உன்ன நான் நிஜமாவே என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பாபர் அசாம ஸ்குவாட்ல எடுத்துட்டு பெஞ்சில உட்காந்து வைப்பியா? நீ பேசுறது எனக்கு புரியல. அங்க என்னன்னா ஸ்டீவ் ஸ்மித் ஒரு ரன் சிங்கிள் எடுக்கலங்கிற கோவத்துல அடுத்த நாள் மேட்சுக்கே வரல அவரு நீ பெஞ்சில உட்காந்து வைப்பியா? நீ பிச்சு போடுவோம் பிச்சு. அங்க யுஏஇ ஓமான்லாம் உண்ணாவிரதம் இருக்காங்க அவர் உள்ள ஆடணும்னு. நான் ஒருத்தனே நியாயமா வந்துட்டு அவர் வெளியில உக்காத்து வைக்கின்றேன். நீங்க வாயை கிளறிக்கிறவங்க எல்லாம் வந்து சாகும் வரை போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. யுஏஇ ஓமான ஒரு ஆடித்தான் ஆகணும்னு. நீங்க எதுவும் தெரியாம நாட்டு நிலவரம் தெரியாம பேசாதீங்க ஆஷா. ஏன் அவங்க எதுக்கு உண்ணாவிரதம் இருக்காங்க? அவரை விளையாட வச்சா என்ன அட்வான்டேஜ் அவங்களுக்கு? விளையாட வச்சா மீதி 11 ஓவர் தானே போலிங் போடுங்க. 9 ஓவர் டாட் பால் டிஃபென்ஸ் ஆடிடுவாரு. இப்ப 11 ஓவர்ஸ் கான்டெஸ்ட் ஜெயிக்க சான்ஸ் இருக்குல்ல. என்ன தெரிஞ்சுதான் கேக்குறீங்களா? நீங்க நிஜமாவே நடிக்கிறீங்களா இல்ல தெரியாத மாதிரி கேக்குறீங்களான்னு தெரியல எனக்கு. இல்ல நான் உன்ன கேக்குறேன், அவ்வளவு பெரிய பிளேயர், லெட்ஸ் கெட் இன்டு தி நிட்டிகிரிட்டி ஆஃப் இட். எதனால வை டஸ் ஹி ஸ்ட்ரகிள் இன் T20? அதுக்கான கியர் டபுள் கியர் இல்லையா, பவர் இல்லையா? நீ என்ன நினைக்கிற? சார் 2 விஷயம் இருக்கு சார். there is something called a power hitting. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கு. நீங்க ஒரு நியூ பால்ல பாத்திருக்கீங்க, ஓகே? இந்த கேள்விக்கு மட்டும் கரெக்டா பதில் சொல்லுங்க. பவர் ஹிட்டிங்க விட்டுருங்க. கவர்ஸ் மேல ஓவர் 30 யார்ட் சர்க்கிள், மிட் ஆஃப் மேல ஓவர் 30 யார்ட் சர்க்கிள், மிடான் மேல ஓவர் 30 யார்ட் சர்க்கிள் அவர் அடிச்சு பவர் பிளே நீங்க பாத்திருக்கீங்களா? ஐ வில் கண்டினியூ த டிபேட். பாத்திருக்கீங்களா? ஸோ உங்களுக்கு அந்த இன்டென்ட்டே இல்லை அவருக்கு. நீங்க ஜெனுவனா ஒரு பேட் பால்ஸ் பேட்ல போட்டீங்கன்னா ஒரு ராஸ்பிங் பிளிக் அடிப்பாரு. இஸ் டெக்னிக்கலி வெரி சவுண்டு. பாபர் டெக்னிக்கலி நாட் சவுண்டு. அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்
வந்து ஆடுறதுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னா நான் ஒரு முட்டாள். இஸ் டெக்னிக்கலி வெரி சவுண்ட், இஸ் காட் அ சாலிட் டிஃபென்ஸ். வெளில ஒரு 5 ஸ்டெம்ப் போட்டீங்கன்னா லீன் பண்ணி கெரஸ் பண்ண ஒரு கவர் டிரைவ். நான் என்ன சொல்றேன்னா, இந்த லெவல்ல கால்ல உங்களுக்கு போடுற கேவலமான பால், ஒரு ஃபுல் டாஸ், 1/2 குழி பிச்சிங் அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்ப், ஷார்ட் அண்ட் வைடு, எத்தனை பால் நீங்க உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு யூ ஹேவ் டு ஃபைண்ட் அ வேஸ். இல்ல அவர் இறங்கி நடந்து வந்து ஒரு ஸ்ட்ரைட் டிரைவ் அடிச்சு பாத்துருக்கீங்களா? ஒரு என்ன பண்ணவர் ஜெனுவன்லி வெயிட்டிங் ஃபார் தேர்ட் ரேட்டட் லூஸ் பால்ஸ். அது அப்படிதான் சொல்லுவேன் நான். படிக்கேவலமான ஒரு பால், பவுண்டரி பால். பவுண்டரி பால் எவ்வளவு இன்டர்நேஷனல்ல கிடைக்கும். ஸோ இட்ஸ் நாட் டேக்கிங் இஸ் கேம் டு த நெக்ஸ்ட் லெவல். பவர் ஹிட்டிங்ல ஒர்க் பண்ணதே கிடையாது. நீங்க அதுக்கப்புறம் பாருங்க, 7 ஓவர் 8 ஓவர் செட்டில் ஆயிட்டாலும் அந்த ஃப்ரண்ட் ஃபுட்டை கிளியர் பண்ணி டப்புனு ஒரு மிட் விக்கெட் மேல கவுகார்னர் மேல 6 அடிக்க மாட்டாரு. ஏன்னா அந்த பவர் ஹிட்டிங்லயும் அவர் ஒர்க் பண்ணல. இன்ஃபீல்டை எப்படி நீங்க வந்துட்டு பிரேக் பண்றது, ஓவர் ஹிட்டிங் தம் இந்த 30 yard சர்க்கிள், இந்த பவர் பிளே, அதுலயும் ஒர்க் பண்ணல. எப்படி சக்சீட் ஆக முடியும் இந்த காலத்து T20 கிரிக்கெட்ல? 200 இஸ் பார். நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க பாப்போம். தெரியல, எனக்கு எப்படின்னு தெரியல. ஏன்னா நான் அவ்வளவு க்ளோஸா பாகிஸ்தான் கிரிக்கெட் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த வேர்ல்ட் கப்ல அவர் எங்க விளையாட வைக்கிறாங்கன்னு நான் பாக்குறதுக்கு ரொம்ப குறியா இருக்கேன். அப்படி விளையாட வைக்காம பெஞ்சில் உட்காந்து வச்சாங்கன்னா அதுக்கெல்லாம் பயங்கர கட்ஸ் தேவை. நீ இப்படி ஆட்டாத. வேர்ல்ட் கப் ஆரம்பிச்சோன்னு டிசைட் பண்ணிக்கலாம். நீங்க நிறைய டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். SA20 டே கேம் நடந்தது, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இந்தியா நியூசிலாந்து ஆனாங்க, அபிஷேக் சர்மா பத்தி பேசியிருக்கோம். சஞ்சு, இஷான் கிஷன், திலக் வர்மா அந்த டிபேட்டை பத்தி பேசியிருக்கோம். அதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பாகிஸ்தான் ஸ்குவாட் எடுத்திருக்காங்க. உஸ்மான் தாரிக்கு இவர் சொல்லி கொடுத்த அந்த ஃபீல்டிங் ஸ்ட்ராட்டஜியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பாபர் அசம் மிடில் ஆர்டர்ல ஆடணுமா, இல்ல இவர் மாதிரி பெஞ்சில் உட்காந்து இருக்க போறாங்களா? இதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? காமெண்ட் செக்ஷன் விடுங்க. தேங்க்யூ சோ மச்.